வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், இன்றைக்கு காலையிலேயே அசுரன் பட டைலாக் ரீகேப் பண்ண மாதிரி ஒரு சம்பவம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள் நுழைந்து விட்டாரா? சிரிச்ச முகத்தோடு விமான நிலையத்திலிருந்து கிளம்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. மக்களுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது கடந்து போகாதீங்க தயவுசெய்து. இது எந்த நாட்டுக்காலும் நடக்கலாம். உயிர் பழிகிறது எல்லாமே ஒரு மக்கள். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா, இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அசுரன் படத்தோட ரீகேப் பார்த்த மாதிரி இருந்துச்சு. டேய் போய் படிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. படிடா பரமா பருண்டா பரமா இதுதானே அவங்க அப்பாவும் சொன்னார். ஆமாம், இவர் பிள்ளைக்கு சொல்லியிருக்கணும்ல. நான் பக்கத்து ஒரு தேவர் மகன் கமல் சார் மாதிரி ஆயிடுவாரா என்ன விவரம் தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகளை ரீல்ஸ் எடுத்து வச்சு பண்ணிட்டு இருந்தாரு முதல்வர். தலைகீழ சொல்றீங்க. இவர் பிரபலம் அடைவதற்காக அந்த 2 ரீல்ஸ் போட்டு பிரபலம் அடைந்த குழந்தைகளை ஸ்ட்ராட்டஜி டீம் சொன்ன அடிப்படையில் இவர் அலுவலகத்துக்கு அழைத்து அது வர்ற ஷாட்டு அந்த அப்படியே பிரமிப்பாக பார்க்குறாங்க அவனுங்க. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டு இவர் டேபிளில் உட்காந்துருக்காராம். எந்திரிச்சு அவளை வரவழைத்து எல்லாத்தையும் கேட்டு என்ன ஆக போகிறேன்னா, ஒருத்தன் கலெக்டராக போகிறேன்றான், ஒருத்தன் அமெரிக்க அதிபராக போகிறேன்றான். அதுக்கப்புறம் வாழ்த்திட்டு இதுக்கெல்லாம் படிக்கணும்பா அப்படின்றாரு. இதெல்லாம் படிக்கணும்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது. கர்நாடகா ஆர்டர் போட்டுது. கர்நாடகா 16 வயது குழந்தைகள் போட்டிருக்கு. இன்னொரு ஸ்டேட்டும் ஏதோ ஒரு ஸ்டேட், 2 ஸ்டேட்டு இந்தியாவில் போட்டிருக்கு. இவர் உக்காந்துட்டு 8 வயசு 9 வயசு பசங்களை ரீல்ஸ் போட்டவங்களை கூட்டு வச்சுக்கிட்டு அதில் ஒரு 10 ஓட்டு கிடைக்குமா ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு இந்த ஒரு வாரத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அந்த தூத்துக்குடி மாணவி கொலை செய்யப்பட்டது, இந்த ஒரு அம்மா 60 வயது அம்மா பாலியல் பலாத்காரம் கணவர் கொலை செய்யப்பட்டது, இந்த மாதிரி நடந்த 2 வயது குழந்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேராக போகிறதோ, இல்லை அந்த குடும்பத்தை அழைச்சி நான் இருக்கிறேங்க சிஎம், நான் உங்களை பார்த்துக்கிறேன், குடும்பத்துக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுங்கள் கூட மக்களுக்கு ஒரு இது வரும். ரோம் நகரம் பற்றி எறியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையாக காக்கி பேண்ட் வேலை சட்டை அதுலேயும் ஏம்மா அதான் விஜய் போடுறாரு. அது ஏன் நீங்களும் போடுறீங்க? கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லையா? இல்லைண்ணா, 58 வருஷம் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. சாதாரணமாக அந்த பதவிக்கு வரல, அது உண்மையும் கூட. அவர் உழைச்சிருக்காரு, அது ஓகே. ஆனால் அதே மாதிரி தொண்டர்கள் உழைச்சி கிடைச்சிருக்கானா கிடைக்கல. சாதாரணமாக இந்த பதவிக்கு வரல. வைகோவை கட்ட சொல்லுவார். அது சரி. இவருக்காக வைகோவை எப்படிலாம் ஓரம் கட்டினாங்க, இன்னும் பல பேர் எப்படி ஓரம் கட்டினாங்க. இவர் சாதாரணமாக இவருக்கு ஆனால் என்னதான் கலைஞர் எவ்வளோ ட்ரை பண்ணார், கடைசியில் வேறு வழி இல்லாமல் தான் இவர் இது பண்ணிட்டு போனார். தலைவர் பதவி கொடுத்தாரா கடைசி வரைக்கும்? கடைசி வரைக்கும் வீரபாண்டியரான நிலைமை எப்படிங்கிறது நமக்கு தெரியுமே. அதனால் இவர் இவருக்கு எதிரான ஆட்கள் எல்லோருமே அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்டார்கள். இவரை கொண்டு வந்தாங்க. அதனால் இவர் உழைச்சி 58 வருஷம் வந்தாருன்னா, இவருடைய அந்த 58 ஆண்டு கால உழைப்புனா அது நீங்கள் அந்த ஃபீல்டில் ஒர்க்கில் தெரியும். ஒரு 25 வயசு 35 வயசு இளைஞர்கள் ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுட்டு உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. இப்படி போகணும், இப்படி நிற்கணும், இப்படி நடக்கணும். இந்த 2 குழந்தை ஏன்டா நான் கூப்பிட்டு அவங்கள பார்க்கணுன்னு 2 அரை விடணும்ல. நான் சின்ன பசங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தப்பு பண்ணுதுங்க. நாளைக்கு பைக் ரேசருக்கு 4 பேரை கூப்பிட்டு வருவாங்க போல. ஆமாம், போயிட்டு நான் வேணா பின்னாடி உட்காந்து நீ வீலிங் பண்ணி. இல்லைண்ணா, ஏற்கனவே இந்த தேர்தல் நாளே பிரச்சார இடத்துல எல்லாரும் பரோட்டா போடுவான், டீ போடுவான், காஃபி ஆற்றுவான், கரும்புச்சாறு போடுவான். பழசு பழசு. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? ஒரு பிரச்சாரத்தில் போனால் அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜய் என்ன பண்ணுவான்னு பார்த்து சொல்லுங்க. ஆனால் விஜய் அந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண மாட்டாரு, அதை நம்பலாம். அவர் முதல்ல வந்தால் தானே பண்ணுறதுக்கு. இதில் என்னன்னா பைக் ரேசர்கிட்ட போயிட்டு வீலிங்லாம் பண்ண சொல்லிட்டு வேகமாக ஓட்டக்கூடாது, பாதுகாப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு சொல்லுவார். சொல்ல வைப்பாங்க. என்னங்க கிளிக் முதல்வர் ஆகிறாரு. வர வர அப்படிதான் இருக்கிறாரு நம்ம ஆளு. ரைட்ண்ணே, இது இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே தெரியுதுண்ணே. நேற்று கனிமொழி அவர்களை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய நம்ம கீதா ஜீவனை நம்பி போயிடுச்சு. கீதா ஜீவன் இவங்க எதிர் டீம் தெரியும்ல, அதான் கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய லெவலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இயற்கையாகவே முதலாக மீடியாவால் பண்ண முடியாத ஒரு விஷயம். மக்களோட போராட்டம் இயற்கையாகவே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிற விஷயம் விளாத்திக்குளம். நேற்று அந்த பொண்ணு அடிக்கடி பார்ப்பாங்க, நீ அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும். பல பேர் தொகுதிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய காணும்னு சொல்லி தேடினதுலேருந்து அந்த பொண்ணு இறந்தது கண்டுபிடிச்சது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்தை இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. குழந்தை பாதிக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்கும் போது பெரியப்பா தான் முதல்ல பார்த்துருக்காரு. அந்த துணியை இது பண்ணி போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோப்பம் முடிச்சுட்டு ஊருக்குள்ளே தான் போயிருந்திருக்கு. போலீஸும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் இப்போ வரைக்கும் கைது செய்யப்படவில்லை.
போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துல நாளையிலேருந்து போலீஸ் வேற மாதிரி ஆகிடும். வேற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நடந்த இடத்துலையுமே பல குற்றச்சாட்டுகள் தெரியுது. ஏன்னா முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கங்கிறாங்க, அவங்க வேண்டாங்கிறாங்க, பண்ணாதான் நல்லது. பல குழப்பங்கள் அந்த குடும்பத்தை வந்து சூழ்ந்திருக்கு. என்ன பண்ணுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் சங்கத்தில் சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்லப்படுதுனால அந்த விஷயத்தை என்ன பேசியிருக்காங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா நீங்க அடக்கத்துக்கு உடனே கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். பாடி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும். கழுத்து ஏதோ முறிக்கப்பட்டு, ஆமா அது சொல்றாங்க. அந்த மாதிரி பல கருத்துக்கள் வந்து ஓடி இருக்கு. அதை எந்த மீடியாவும் அதை ஃபோக்கஸ் பண்ணல. நமக்கு கிளிப்பிங்ஸ் கிடைச்சிருக்கு. நாளையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இன்று போய் நாளை வாங்குற மாதிரி இல்லை, நாளையிலேருந்து கவனிச்சிட்டாங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், மீடியாவுக்கு பயம் ஒரு பக்கம் இருந்துச்சு, நாளையிலேருந்து விலகிடும். மற்ற விஷயங்கள் இத்தியாதி இல்லை, மற்ற விஷயங்களுக்கு மொத்தமாக வந்து விஜய் அவர்கள் போயிட்டாலும் அது பெரிய பணமூட்டல்ல. நீங்கள் அப்படியே சாயம் பணமூட்டெல்லாம் கணக்கு இல்லை, அதில் இவங்க கில்லாடிகள் தான். இல்லைண்ணே, பெரிய பணமூட்டங்கிறது ஆஹா போச்சேடா இனிமேல் நம்ம இந்த பக்கம் தான் வரணுங்கிற ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடு அடிச்சிருவாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து அந்த இது கிடைச்சது நடக்கும். ஏன்னா ஒரு நேற்றே நம்ம சைக்காலஜியாக நிறைய பேரை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த விளாத்திக்குள்ள மேட்டர்லண்ணே இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறேன். அந்த பிரவீனா இன்ஸ்பெக்டரை வந்து வெறும் வந்து இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுற மாதிரி போட்டிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தெளிவான ஆளுங்க, டிஐஜி சரவணன் தெளிவான சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து கண்டிப்பான முறையில் மேல் நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. போக்சோ வழக்கிலேயே அந்த 2 வயசு குழந்தை மேட்டிலேயே ஒரு அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக போக்சோ வழக்கில் தவறாக கையாண்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே. அந்த ராஜின்ற இன்ஸ்பெக்டர் கைது பண்ணுற அளவுக்கு போச்சு. ஆமாம், இதுவும் 17 வயசு கீழ்பட்ட குழந்தை. எல்லாமே போக்சோ தான். அதோட அந்த வழக்கை பதிவு பண்ணாமல் அவர்களை அவதூறாக பேசி அலைக்கழிச்சதெல்லாம் ரொம்ப மோசம். இங்கேருந்து குளத்தூர்லேருந்து இங்கே வா. இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன விஷயம்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சிஸ்டமே ஒரு இது இல்லை. ஒன்று ஜாதிய ரீதியாக உட்காந்துருக்கிறது, இல்லைன்னா அதிகாரியை தெரியும், இல்லாட்டி அமைச்சரை தெரியும். இவங்களுக்கு கீதா ஜீவனை தெரியுமா இந்த அம்மாவுக்கு? அப்போ அமைச்சரே தெரியும் போது யாருக்கு பயப்படணும்? அவசியம் இல்லைங்க. மேலதிகாரி கூட பயப்பட மாட்டாங்க. சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன அது யார் என்ன பண்ண மாட்டியா அப்படின்னா ஒரு ஃபோன் வச்சுச்சிங்க, கொடுப்பா அந்த அம்மா வேண்டி போட்டவங்க அது போட்டோம் கொடு. அவங்கள்தான் அவங்க வேலை எல்லாமே இதை சுற்றி இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் இருக்கும். மாவட்டத்தில் எதாவது நடந்தாலும் இவங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சினிமா இன்ஸ்பெக்டர் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பேர் சின்ன அதிகாரியாக இருப்பான், பெரிய அதிகாரிக்கு அவன் வந்தாலே இது பண்ணிடுவாங்க, அவன் தான் தலையிடுவான்லாம் பண்ணுவான். இது பல இடங்கள் நடக்கும். அந்த மாதிரி இவர் வேற ஒரு டிஐஜியாக இருந்தால் இது உண்மையிலே இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆயிருக்காது. சீரியஸாக சொல்கிறேன். அவர் சரவணன் இருந்ததுனால தான். ஏன்னா நான் அவர் எஸ்பியிலேருந்து பார்க்குறேன். நீங்கள் அவர் தப்புன்னு தெரிஞ்சால் பண்ணி விட்டு போயிடுவார். அவர் இன்னும் அந்த இதெல்லாம் அவர் பணம் வாங்குற ஆள் கிடையாது. அதனால எல்லாமே எந்த போஸ்டிங்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் நீ எங்க வேணா தூக்கி போட்டு நான் வேலை செய்யறேன்னு அந்த மாதிரி சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. காவல்துறை மரியாதை இருக்கிறது அடிப்படை காரணம் தான். நீ எங்க வேணா போட்டு, நான் வந்துட்டேன் துறைக்கு, எங்க வேணா போடு, அங்க போய் நான் வேலை காமிப்பேன். இன்னைக்குன்னு நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எப்பவுமே கோவப்பட்டு பேசுவார். ஆனால் வந்து சார் அப்படின்னு சொல்லி நம்ம டிவிலலாம் பேசக்கூடிய, யூடியூப்ல பேசக்கூடிய ஆளு அவருமே பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காருன்னா, அந்த நம்மளுடைய அஜித்குமாரோட மரணம் இருந்ததுலண்ணே, அப்போ அந்த இன்ஸ்பெக்டரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க, காத்திருப்பு பட்டியலில் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு வாரத்திலே அவருக்கு இன்னொரு பதவியை கொடுத்துருந்தாங்க. அதோட விளைவு மறுபடியும் ஒரு மரணம். இந்த ஆகாஷோட மரணத்துக்கு காரணமும் அதே இன்ஸ்பெக்டருங்கிற மாதிரி கான்செப்டை சொல்லிட்டு அது தெரியலங்க. அது அவர் எடுத்து போட்டிருக்காரு. முதல் முறையா காவல்துறை கண்டிச்சு, இந்த ஆட்சியில் நடந்த விஷயத்தை கண்டிச்சு பேசியிருக்காரு. அது நம்ம காரணம் இருக்கும். அது நீங்க ஸ்டேஷனே வித்தியாசப்படும். இன்னொன்று அஜித்குமார் வழக்கில் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அஜித்குமார் வழக்கில் எல்லாரும் கைது. ஆமா, டிஎஸ்பியை கைது செய்யற அளவுக்கு இதாயிடுச்சு, போயிருச்சு. அவரு எப்படி அவர் காத்திருப்பு பட்டிலேருந்து அவர் வெளியே வந்துருவாங்க? அவர் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கப்படுதுண்ணே. இப்போ இதுல இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம்னா, இந்த விளாத்திக்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே பரபரப்பாக பேசப்படுறது வந்து ஏதோ என்கவுண்டர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நோக்கியே கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த கேஸை. இப்போ வரைக்கும் கைது செய்யப்படல குற்றவாளிகளை. எப்படி பார்க்குறீங்க? இது என்கவுண்டரில் போய் தான் முடியுமா? மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்களா? நாளைக்கு நிலைமை மாறிடுங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா அது நிலைமை எல்லாம் மாறிடும். காவல்துறையும் இந்த காவல்துறைக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அது கொஞ்சம் விடுபட்டுரும். அப்போ ஜென்யூன் ஆஃபீஸர்ஸ் மற்றவர்கள் வந்து ஜென்யூன் ஆஃபீஸர்ஸோ என்னவோ உங்களுக்கு நடவடிக்கைன்னு இறங்கிட்டாங்கன்னா மற்ற எங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாது. கெஞ்சி வேணால் கேட்டுக்கலாம். அதனால் அந்த நாளைக்கெலாம் நீங்கள் தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் வந்துச்சுன்னா இதாகும்.
அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பாக நான் நீங்கள் சரி அதை ரைட்டு, நியாயம் கிடைக்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் என்ன அந்த பொண்ணுக்காக பண்ணாங்க, ஏதாவது சொல்லுங்க. ஒன்றுமே இல்லைண்ணே. துறை அமைச்சர் அங்கே இருக்கார்ல, ஒருத்தர் இருந்தார், முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நேற்று சண்முகநாதனா? மதியம் போயிருக்காங்க. ஆமாம், சண்முகநாதன், செல்லப்பாண்டியன், என்ன சீனா பண்ணுறாங்க 2 பேரும்? நேற்று மதியம் போயிருக்காங்க 3 மணிக்கு மேலே வியாபாரம்லாம் முடிச்சுட்டு போனாங்களா? முடிச்சுட்டு போயிருக்காங்க. மற்றவர்கள் இதில் வந்து பிஜேபி சைடில் இருக்கிற சொல்லப்படுது, எப்போ அது வடக்கு மாவட்டம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, அங்கே பக்கத்தில் சாத்தூரில் தான் நிற்க போகிறாரு. ஆமாம், அவர் எங்கே போயிருந்தாரு. நேற்று திருப்பதி போயிருந்தாரு. அவர் பெட்ரோல் டீசல் திருப்பதியில் கிடைக்குன்னு சொல்கிறாரு, சொல்கிறது இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா? இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அம்ஜக்கரையில், அதில் கலந்துட்டு இருக்காரு. இதுதான் நிலமை. ஆதவ் போயிட்டாப்லண்ணே. ஆதவ் போயிட்டாப்ல. அவருக்கு ஆதங்கமாக இருக்கும். ஆமா. ஆதங்கம்மா அவர் போயிட்டு அவனை பேசாமல் இருந்து வந்துட்டார்ல. ஆமாம், பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. வேற மாதிரி போயிருக்கும். பேசாமல் ஏதாவது வந்துட்டாருன்னா பரவாயில்ல. ஏதாவது நிதி கொடுத்தாரா கட்சி சார்பா? அது தெரியல, என்ன வரும் அதை பற்றி எந்த தகவலும் இல்லைண்ணே, அது தெரியல. அதானே செய்யணும். ஆமாம், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க தெரியல. ரைட்ண்ணே. இந்த கூட்டணி, திமுகவோட கூட்டணிண்ணே, என்னன்னா இன்னைக்கு அண்ணன் சண்முகம் வந்து ஒரு படி மேலே போய் பேசிட்டாரு. அண்ணன் சண்முகம் சொன்னீங்கன்னா புரியாதுங்க. தோழர் சண்முகம் தோழர் சண்முகம் வந்து ஒரு படி மேலேயே போயிட்டாரு. காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்கீங்க, கூட்டத்தில் ஒரு மானஸ்தான் கோவத்தை பார்த்தீங்கன்னா பயப்படாத அப்படி மாதிரி. காங்கிரஸ் 28 சீட்டு கொடுக்கீங்க, தேமுதிக ரெட்டலுக்கு சீட்டு கொடுக்கீங்க, அப்புறம் எங்க மட்டும் என்ன விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கும் அது போல் வேண்டும் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. நீங்க கேட்ட மாதிரிலாம் கேட்கலங்க. அப்படி கேட்கலண்ணே, அது எக்கோ வாய்ஸ்ல கூட அப்படி கேட்கல. இருந்தாலும் நம்ம அண்ணன் சண்முகத்தை அப்படி சொல்லணும். கூட்டத்தில் ஒரு மானஸ்தன்றப்போ நம்ம பாராட்டணும். ஏன்னா ஓப்பனா பேட்டி கொடுக்குறாங்கல்ல. ஆமா, இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அண்ணன் வீரபாண்டி அதையும் சொல்லியிருக்காரு. நம்ம அவர் அதான் சொல்லுவாரு, தாயன் போட எங்களை பார்த்து தாய்மானவர் அப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இவரு ஓப்பனா அடிச்சிட்டாரு. அடிக்கலைன்னா இங்க உள்ள வச்சு அடிப்பாங்க. சிபிஎம் வேற. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல பேட்டா, நீ நான் ஐயோ சாரி தோழர், நம்மலாம் தொகுதி பங்கீடு தான், வெளியே வந்துடுவோம், போராடுவோம். இந்த தடவை தான் நம்ம அப்படியே போயிட்டோம், அதான் சொல்கிறோம், அப்படியே போயிடு அப்படின்ட்டு தான் சண்முகம். அதில் ஒரு வார்த்தைனை அழகாக சொன்னார். அதாவது பிஜேபிக்கு இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் எங்கள் கட்சியை நாங்கள் புத்துயிரோட வச்சிருக்கணும், அதுக்குண்டான வேலையை அதுக்கு போராடுறதுக்கு நாங்கள் வேணும்டான்றாப்ல. எங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுன்ற நாளைக்கே இந்தம்மா போராடுமா? பிரேமலதா போராடுவாங்களா? எங்க லாபமோ தராசு அங்கே இறங்கிச்சுன்னா பிஜேபி கூட போகிறதும் தயங்க மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் உண்மையான பிஜேபி எதிர்ப்புனா காங்கிரஸுக்கும் பாஜக இது இடதுசாரிக்கு மட்டும்தான் இருக்கும். என்றைக்குமே கூட்டணி சேர மாட்டாங்க. திமுக கூட போனால் போயிடும், வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அவர் அதுதானே கேட்குறாரு. இந்த கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கு கம்யூனிஸ்டுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது கூடுதல் சீட்டு கிடைக்க வாய்ப்பு? கேட்கறதுக்கு உனக்கு நாங்கள் உரிமை கொடுத்திருக்கிறோம். ரைட், பேட்டி அளிப்பதற்கு உரிமை கொடுத்திருக்கிறோம். மற்றபடி இப்படி வா. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பாராட்டலண்ணே, அவங்க டக்குனு உதயசூரியன் சின்னத்தில் நிக்க சொல்லல, அதுவே அந்த வகையில பாராட்ட தானே. தேசிய கட்சிங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. தேசிய கட்சி அவங்க போய் இழைச்சி போயிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வாழ்ந்து கெட்ட குடும்பம், அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. இவர்கள் ஒரு அடையாளத்தை கொடுப்பவர்கள் அவர்கள். 2019 இவர்கள் எல்லோரும் அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே இவர்களோட வந்து சேரலன்னா இவருக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? சீட்டுக்குள்ள சீட் ஜெயிச்சிருப்பாங்களா? அதனால ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தானே இந்தியாலே முதல்ல ஒரே ஆள், கடைசியிலும் ஒரே ஆள். அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் மறந்துட்டு நாங்க தான் என்ன, எங்கள்கிட்ட பணம் இருக்கு, அதாலேயே அடிப்போம் உங்களை, கம்முன்னு போங்கன்னா கொஞ்சம் மானம் இருக்கணும். இன்னொரு மானசம் இன்னும் வரல, ஏன் தெரியலங்க. அண்ணன் ஒரு கட்ட பேஜா அனுப்பிச்சிருவாங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னுருவாங்க. நான் போறேன் அப்படியே போய் தனியா நின்று பார்த்து திரும்பி பார்ப்பாரு. ஆனா ஆகாஷ் மெட்ரலையுமே தோழமை சுற்றல் தானே. ஆமா, நீ காலையிலேயே அதே மாதிரி காவல்துறை. ஆமா, காவல்துறை. ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க தான் முதல் தோழமை சுற்றல் வந்து அண்ணன் சண்முகம் தான். இதுல என்னன்னா அண்ணன் திருமாட்ட ஒரு விஷயம், தான் கூட்டணியில் இருக்கிற விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேங்காரு. தான் கட்சி எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கு, சுனாமி போல உள்வாங்கப்பட்டிருக்கு தான் கட்சிங்கிற விஷயத்தை மறந்துடுறாரு. ஆனா வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்றாப்புல, உங்க கட்சி நீங்க நிதிஷ்குமார் மாதிரி ஆக போறீங்க, அப்போ முதலமைச்சர் ஆயிரம் கன்ஃபார்ம் பண்றாரா? என்ன சொல்ல வர்றாருன்னு? கபலீகரம் பண்றாங்களே இப்ப பண்ற திமுக பண்ணுது, அதுக்கு பேரு என்னது? அதை விட கொடுமை, கூடவே பயணித்த, அடையாளம் கொடுத்த, சமூக நீதி கூட்டணி எல்லாம் பண்ணி இன்னை வரையும் வந்து நிற்கிற தோழமை கட்சிகளை கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ அவன் காலை வாடுறீங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்க தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதி ராஜ்யசபா தொகுதினா மாணவர் தான் வெளியே வந்துடணும். ஆமா, தோத்து போறேன்டா வாடான்ட்டு தேர்தலே புறக்கணிங்க, என்ன இருப்பது? ஏன் மக்கள் நல கூட்டணி நிக்குதுப்பா, ஓட்டப்பிரி முடிஞ்சிச்சு, கதறிட்டு ஓடி வருவாங்க. எப்படி கதறுவாங்க தெரியுமா? நான் வந்து
என்ன வேணால் பண்ணுறாங்க, 10 சீட்டு தானுங்க கொடுக்குறாங்கன்னு கதறிட்டு வருவாங்க. ஆனால் இவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே வேறு மாதிரி கவனிச்சிருவாங்க. தலைவர்களை கரெக்ட் பண்ணுறது தான் அவங்க வேலையை. அது முன்னாடி வேலையை நடந்துருக்கும். ரைட்ண்ணே. இந்த இடையில இப்போ நம்ம ஒரு சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தோம்னா, இந்த எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு காரணமாக கடைகளுக்கு வந்து மின்சாரத்துக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 2% ரூபா வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியப்படும்? எத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரியான கான்செப்ட்? எல்பிஜிக்கு தட்டுப்பாடுங்கிறது சரியாயிடுச்சுன்னா அது கிடையாதா? அது எந்த லெவலில் எந்த நாள்லேருந்து இது அளவீட்டுக்குள்ளே வரும்? அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் இப்படி அறிவிச்சா 4 ஓட்டு கிடைக்குமா, அவ்வளோதான். அதுதான் விஷயம். நாளையோட உங்கள் கதை முடியுது. ஒரு ரீலுக்கும் 4 ஓட்டு, இன்னொரு ரீலுக்கும் 4 ஓட்டானே. 4 ஓட்டு 5 ஓட்டில் தோத்தவங்களாம் இருக்காங்களா. அதனால் இந்த மாதிரி அறிவிச்சா இதுன்னு அப்போ தட்டுப்பாடு தீர்ந்துச்சுன்னா தட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் உள்ள யூனிட்டு, தட்டுப்பாடு தீர்ந்தா பிறகு யூனிட்டு அப்படின்னு கணக்கிட்டு எதாவது கொடுப்பீங்களா? அந்த ஆட்சி இருக்குமா முதல்ல? எப்படி அரசாணை போடுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? இப்போ உண்டா அது? அதான். அதனால் இதெல்லாம் கணக்கில் வராது. சும்மா அவர் அறிவிக்கிற ராதாகிருஷ்ணன் நானுங்கிறான்னு காமிச்சிக்கிறார் போல். ரொம்ப நாளாக காணா போயிருந்தார். அவரை கொண்டு வந்து போய் அங்கே திணிச்சு விட்டாங்க. அங்கே வெளியவே விட மாட்டேங்கிறாங்க அவரை. ஈபியில் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் அப்படி இப்படி பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். இப்போ தான் ஒரு நாளுக்கு அப்புறம் அவர் ப்ரெஸ் மீட்டே நம்ம பார்க்குறோம். ரைட்ண்ணே. விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் நாளைக்கு மார்ச் 15. டெல்லி கார் ஏதோ வந்துச்சுன்னாங்க வீட்டுக்கு. ஆமாம், அதுவுமே கேள்விப்பட்டோம். ஒரு பெருசாக ஒரு கார் வந்துட்டு இருக்கு. கியா கார்னிவல் வந்துட்டு போயிருக்கு. 3 மணி நேரம் காரும் உள்ளே இருந்திருக்கு. நேற்றுமே விஜய் அவர்கள் வெளியே போயிருந்துருக்கிறாரு. என்ன வரும்னு தெரியல. இன்றைக்கு டெல்லி பயணம் போயிருக்காருண்ணே. நாளைக்கு கேஸ் விஷயமா போய் அங்கே போகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னானே, இன்றைக்கு காலையில் முதலாக டெல்லிக்கு போகிற ஒரு விஜய் சிரிச்ச முகத்தோடு போயிருக்காரு. எப்போவுமே வந்து கையை காமிச்சிட்டு போவார். நிமிந்து போனாரா? வழக்கம் போல் அப்படியே வழக்கம் போல் நிமிந்து தான் போயிருக்காரு. ஆனால் என்னன்னா எப்போவுமே காரிலிருந்து இறங்கிய சம்பவம் அது பண்ணுவார், இதை பண்ணுவார். எதுவுமே காணல, ஒன்றுமே இல்லைண்ணே. காண்டாயிட்டாங்க. என்டிஏ அப்படிங்கிற 3 எழுத்துக்கு இப்படி ஒரு சம்பவமா? 2 என்டிஏ போயிட்டாரு, காண்டாயிட்டோம். என்ன பண்ணுறது? ஒரு சம்பவம் கூட போடாமல் விட்டானுங்க. என்டிஏ கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார் விஜய் அவர்கள். நேற்று முதல் பரபரப்பு. குமார் என்ன நடக்குது? குமார் டயர்ல கேமரா வைக்கிறது எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. நேற்று இந்த டெல்லி கார் வந்தோன்னா எல்லா ரிப்போர்ட்டரும் எழுதி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. போடா போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்று இவங்களுக்கு என்ன பயம்னா, எதையாவது போட்டாங்க வருமானம் போயிடுச்சுன்னா அந்த பயம் ஒன்று இருக்கும்ல. அதே மாதிரி மாவட்ட செயலர்கள்ட்ட வந்து ஆன்லைனில் மீட்டிங் ஒரு சேனல் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஆலோசனை. இன்னைக்கு விமானம் ஏறுமுன்னு அறிவித்து விட்டு செல்கிறாராம். என்னடா ஆதிகளா? இந்த ஜெய ராதாகிருஷ்ணன் அறிவிச்ச மாதிரி 2 ரூபாய்க்கு இருந்துருவா? என்ன கட்டமைப்பு, என்ன வரும், என்னதான் இருந்தாலும் பேசுவாங்க. உண்மையை அந்த பிரேக் பண்ணுறதுக்கு சோர்ஸ் கிடையாது. அது எதாவது எடுத்து பண்ணாலும் நம்புறது கிடையாது. அப்புறம் ஏதாவது ஊரே பேசுச்சுன்னா அதில் இருந்து நீ இப்படி பேசுகிற, நான் எப்படி பேசுகிறேன் பார். இன்றைய அறிவிப்பு நம்ம ஹார்மோஸ் மேட்டரை பேசணும். ஈரான் பிரச்சனையை பற்றி பேசும்போது நம்ம தெளிவாக பேசுனதுக்கே எல்லாருமே சொல்லிது, இல்லை இது இப்படி கிடையாது, இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆள் உட்காந்துட்டு பேசினுக்கிறான், சினிமா ரிப்போர்ட்டரு. அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினுக்கிறாங்க. நெதன்யாகு செத்து போயிட்டாராம். சரிதான். அதை விட அந்த இவருக்கிறாரு, இந்த மொசாட் தலைவர், அவரும் செத்துட்டாராம். மொசாடு தலைவர் வேற. ரைட், தலைவர் இருக்கிறார், அவரும் செத்துட்டாராம். மக்களாகவும் இருக்காங்க. அப்புறம் இஸ்ரேலை கண்டம் பண்ணிட்டாங்க. அது இவரோட ஆசை. அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அவன் உட்காந்துட்டு அவன் எங்கே சார் போட்டிருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க, ஏங்க நெதன்யாகு எப்படிங்க உலக பரபரப்பு செய்திங்க, நீங்கள் சொல்கிறீங்களே எப்படிங்க, அதெல்லாம் கேட்கவே இல்லை. தலைப்பு அவனும் போட்டு வச்சுக்கிறான், நெதன்யாகு மரணம். அது இது என்ன மாதிரி அது அரசியல்? இதுவுமே இங்கே மக்கள் பார்க்க தான் செய்யறாங்க. எனக்கு என்னன்னு பேசுகிறாங்க அப்படியே. அது இது இல்லைண்ணே, இப்போ சில 2 கப்பல் பார்த்தீங்கன்னா வந்துச்சு நேற்று. அவங்கள ஏமாற்றிட்டு இன்னைக்கு வந்து 2 கப்பல் இன்னைக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த ஹார்மோஸ் போய் பார்த்தா தான் தெரியும். மூக்குமா இருக்கும், அவ்வளோ இருக்கே ஏமாற்ற முடியாது. 2 பக்கமும் மழை வெடிச்சுன்னா என்னது ஆகும்? அது நம்ம நிறைய பேசுகிறோம். ரைட்டு. விஜய் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் எப்படி இருக்கும்? விஜய் நேற்று அதாவது அனுபவம் மாதிரி வாத்தியார் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிங்களா அந்த பழமொழி? அனுபவம் மாதிரி கற்றுக் கொடுக்குறது யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வெயில் அடிக்குது, ஒரு சின்ன குழந்தையா ஏய் போவாத வெளியே போவாதுன்னு கேட்காது. அப்படி ரோட்டுக்கு போயிட்டு காலில் நெருப்பு போட்டாமல் துள்ளி ஓடி வந்து அதுக்கப்புறம் போனால் கூட போவாது. ஏன் சொல்லும் போது ஏன் தெரியல? ஆமாம். அப்போ அந்த அனுபவன்றது இவர்களுக்கு எப்போ வரும்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேட்டா நீ எலெக்ஷன் வரும்போதாண்டா உனக்கு வரும், தெரியும். அன்னைக்கு தெரியும். இவர்கள் கரை கண்டவர்கள், அவர்கள் கரை கண்டவர்கள். நீ மாட்டிக்குவேன்னு என்ன ஆயிடுச்சு? இதில் வேற இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல இத்தனை கோடி கொடு, 2 கோடி ஒயிட்ல கொடு, அப்புறம் பார்த்து கொடு, அப்புறம் நீ எப்படி செலவழிப்பனா குறிப்பிட்ட சில ஆட்கள் தெருக்கோடியை பார்த்துன்னு இருக்கிறான். மாவட்ட செயலாளர்லாம் திமுக 60களில் இருந்துச்சே, ஆமா அந்த மாதிரி இது. நீ தாவேகா தலைவர் மட்டும் நல்லா இருக்கிறாரு, தொண்டர்கள்லாம் தினக்கூலி வேலை, அந்த வேலை தொண்டர்கள் இல்லை, மாவட்ட செயலாளர் டெய்லி வேலை, அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறே 3 பேர் இருக்காங்க. கொஞ்சம் தெரி பார்க்குறவனும் இருக்கிறான். அந்த மாதிரி
அப்போ இது ரெண்டும் கலந்து தான். பார்த்திபன்லாம் வேற லெவலு. அவங்களாம் திமுககாரங்க, செழிப்பா இருக்கிறவங்க. ஆமா, செழிப்பாரெல்லாம் திமுககாரங்க, திமுக சொந்தக்காரங்க. ஏப்பா நான் இங்க இருந்துக்கிறேன், நீ அங்க அங்க இருந்து இருந்து நாளைக்கு அது வந்தா நீ இரு, நான் அப்படி பாத்துக்கிறேன், அந்த மாதிரி கேஸ். அப்போ இந்த மாதிரி இதுல வந்து அவங்கள போயிட்டு நீ பணம் செலவு பண்ணா அவன் எங்க போவான்? அவன் வாழ்க்கையில 2 லட்சம் பாக்குறது பெரிய விஷயமா இருக்கும். அவனை போய் 2 கோடினா, அதுக்கப்புறம் எனக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்றது? முடியாதுங்க. நேற்று கூட்டம் போட்டு வேற வழி இல்லாம விஜய இறங்கி வருகிற நிலைமை. இங்க போய் சொல்லியிருப்பாப்ல, யாரு புஷி, நான் ரொம்ப மோசமாகுது, நான் நிலைமை ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா, போனியா ஆகணும்ண்ணா, 50 பேர் கூட தேத்த முடியல, அசிங்கமா போடுண்ணா, வேட்பாளர் கிடைக்காம. நினைச்சு பாருங்க, மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கான். சின்னத்தைங்கடா, ஆளைங்கடா, ஆளு எங்கடா, சின்னம் இருக்கும், ஆளைங்கடா, நீ ஆளை போட்டா சின்னம் கிடைச்சிடும், ஆளைங்கடானா எங்க போறது? அப்படின்னா நான் பண்றது ஒன்றும் புரியலண்ணா. பணக்காரங்க அந்த ஏரியால பிடிச்சிட்டு இல்ல, விஜய் திருப்பி கேட்கறது இல்ல, எப்பா விண்ணப்பத்தை 1 லட்சம் பேருக்கு மேல வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்லி என்னமோ பேசுறீங்க. செல்லப்பாக்கல் தானே, அன்னைக்கே சொன்னேன் நான், போனதெல்லாம் வருமா, இன்னொன்று இந்த மாதிரி எந்த கட்சியாவது பண்ணிருக்குதா, ஏன்டா அந்த வேலை பண்றீங்கன்னு. ஏங்க நான் சொன்ன 1000 2000 என்றெல்லாம் கதை விட்டாங்க. நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், வரவே இல்லையான்னு, கேட்கல. மொத்தமே 300 200 தான் ரொம்ப கம்மியா வந்திருக்குங்க. அவங்களும் இந்த அமௌண்ட்டை கேட்டோன்னா தவிடாயிட்டாங்க. அது நினைச்சு பாருங்க, 234 பேர் கூட இல்ல அந்த அமௌண்ட் கொடுத்து. அப்போ அந்த கட்சி, அது விஜய் தான் உணரணும். அதான் ரஜினி உணர்ந்தாரு பாருங்க, என் கட்சிக்காரன் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு, அது விஜய் தான் உணரணும். ரஜினியை திமுக மிரட்டி போக சொல்லிச்சு. ஆமா ஆமா, அதை ஒரிஜினாவுடைய கண்டுபிடிப்பு. அந்த திமுகவோட அவர் இருப்பார். அப்போ இந்த விவகாரத்தில் யதார்த்தம் தான் அப்படின்னு புரிஞ்சவனா வேறு வழி இல்லை. அப்போது இவருக்கு யதார்த்தன்றது 60 பேர் கூட கிடைக்கலன்னு எங்கே போவார்? அதுக்கப்புறம் தான் அண்ணா சொன்னால் கோச்சிக்கூடாதுண்ணா, மரம் கேட்டுனுங்கிறாங்க போகலாண்ணா. அப்புறம் தான் சீரியஸ் செஞ்சு சரி மாவட்ட செயலாளர் கூட்டுங்க, என்ன சொல்கிறான்னு கேளுங்க. கூட்டினா எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இவ்வளோ பேர் தான், ஊரில் இருக்கிற பணக்காரனை கூட்டு வந்து அவன்கிட்ட துட்டை வாங்கி கொடுத்து அவனுக்கு வேலை செஞ்சு அவனை எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் நாங்கள் வந்தோமா. இந்த கோபம் எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்டிஏ கிட்ட போகலாம் அப்படின்னோன்னா வேறு வழி இல்லாமல் நேற்று மதியம் பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு. இவர் கொஞ்சம் கூடுதலாக கேட்டு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக பாருல. ஆமாம், இத்தியாதி வேறு இருக்குதுல்ல. ஆமாம், எல்லாத்தையும் வரும். 60 தொகுதி எதை கேட்டிருக்காரு, 50 45 வந்து நிற்கும் போல. துணை முதல்வர் ஆட்சியில் பங்கு 50க்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. எப்படின்னு துணை முதல்வர் ஆட்சியில் பங்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதா? கழட்டி விட்டாலும் 60 சீட்டுக்கு மேலே அங்கே கிடையாதுன்னு தெரியும்ல. ஆமாம், இப்போ 60 தரணும்னா 60க்கு ஆள் வேணும். அதுவே வேணும். ஏன்னா 20 தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள 234 சொல்லிட்டீங்க. ஆனால் 20 தான் முடிச்சிருக்கீங்க. 20 தான். ஆனால் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆயிட்டனாலே 60 பேர் தன்னால தேடி அது வேற மாதிரி ஆகிடுங்க. நீங்கள் 10 கோடி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த சைக்காலஜியாக பாருங்களேன். 5 வருஷம் இவ்வளோ பெரிய கூட்டணி, அப்படி இப்படி எங்கே எடுத்தாலும் நீங்கள் இன்னைக்கு காலையில் தினமலர் ஓப்பன் பண்ணல, எல்லா பேப்பர்லேயும் முழு விளம்பரம்ண்ணே, நியூஸே இல்லைண்ணே, எல்லாத்துலேயும் விளம்பரம். அதில் என்னென்னா இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, 2016க்கு முன்னாடி வறண்ட நிலையமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21க்கு அப்புறம் இப்போ அப்படி வேற லெவலில் இருக்காமா. 2016க்கு அப்புறம் 21 வேற லெவலில் இருக்காமா. இது ஒரு இன்னைக்கு விளம்பரத்தை போட்டிருக்காரு முதல்வர். என்னன்னா இதில் என்ன இன்னொரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்ந்த உடனே நமக்கு தெரியுது இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பலமான கூட்டணியாக இது மாறிடும். இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பும் வந்து எல்லாருமே சொல்கிறது, பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே சொல்கிறது, பிரகாசமான ஒரு சூழ்நிலை நோக்கி இருக்கும். திமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? புலம்பலாக இருக்கும். விஜயை தாறுமாறாக அட்டாக் பண்ணி அதன் மூலம் சிறுபான்மை வாக்குகளை செல்ல விடாமல் தடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. நாங்கள் தான் பரமயோகிகள். அதிமுக பாஜக எல்லோரையும் மிரட்டி கொண்டு வந்துட்டாங்க. விஜயை வந்து படத்தெல்லாம் வச்சு மிரட்டிட்டாங்க, சிபிஐ வச்சு மிரட்டிட்டாங்க, அப்படி இப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் பெருசாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் திமுக வந்து இந்த விவகாரத்தில் நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட அதிர்ச்சி. ஏன்னா அவங்க க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க விஜயுடைய மூமெண்ட்டு. அவங்களால முடிஞ்சது விஜயை தனியாக நிற்க வேணும்னு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. காங்கிரஸை சேர விடாமல் தடுக்கிறதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த வேலையை பண்ணியிருக்கணும், ஓரளவுக்காக தப்பிச்சிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இவங்க 3வது இடம் போயிடுவாங்க. அதுலேயும் பிரச்சனை. எங்கே காலை வைக்கிறெல்லாம் கண்ணி வெடி வச்சா என்ன தான் பண்ணுறது? காங்கிரஸையும் அங்கே அனுப்ப முடியாது. காங்கிரஸை இழுத்து பிடிச்சி இவன் தனியாக நிற்பாருன்னு பார்த்தாருன்னா இவரும் தனியாக நிற்காமல் அங்கே போகிறாரு. ஏன்னா அவர்கிட்டையும் அந்த செட்டப் ஒரு 234 பேரை கொடுத்துருக்கலாம்ல, விருப்ப மனு வாங்க வச்சு ஏதாவது கட்சியில் முன்கூட்டியே சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். திமுக அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு அறிவு இல்லை. அதான் கரெக்டாக இருந்திருந்தா உள்ளே நுழைஞ்சி கட்சியில் உறுப்பினர் ஏதோ ஒன்று ஆகிட்டு ஸ்லீப்பர் செல்லுலாம் அமுச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் பிள்ளைங்களும் சொன்னாலே போதும், போய் சேர்ந்துடுறான்னு சொல்லிட்டு சேர வச்சுட்டு
அவங்களுக்கு பணத்தை கொடுத்து எம்எல்ஏ நிற்க வச்சா கட்சி உங்கள் கையில் தானே. அது அதை மட்டும் அனுப்பிட்டு விட்டுருக்கீங்க. ஆதவன் விஷ்ணு ரெட்டி அமிச்சா மட்டும் போதும். ஜானுக்கு கூட கொஞ்சம் துட்டு கொடுத்தா அவர் நான் இதுவா. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவர்கள் கோட்டை விட்டார்கள். இவன் ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் என்ன தலைவரே 2 பேரை கூட்டு வரேன் பைக் ரேஸ் போகிறவங்களா. எனக்கு என்ன தெரியுமா, இந்த தடவை கம்மங்குள்ள எதோ குடிக்க வச்சுருவாங்களும் பயமா இருந்தேன் தலைவரை. எனக்கு நோ ட்ரெஸ் ஆகுறதுலாம் கிடையாது. அந்த மாதிரி கம்மங்குள்ள குடிக்க வச்சு ஜிம்மு மட்டும் தான் ஒன்று செஞ்சு காமிச்சாப்ல ஃபிட் ஆகுறாங்க. ஏன்னா போன தடவை கரும்புச்சாறு குடிச்சாரு. கம்மங்குள் குடிக்கவா? குடிக்க நினச்சிங்க. கம்மங்குள் குடிக்கவா? அது என்ன கம்மங்குள் எம்ஜிஆர் குடிச்சது தெரியுமா? அதைத்தானே சினிமாவில் நீங்க வேற இப்போ ஐடியா வேற கொடுத்துட்டீங்க. சினிமாவில் இந்த படத்தில் ஒரு தாய் மக்கள் விவசாய நிலத்தில் இது பண்ணோன்னா அப்படி கூழா குடு நீயும் குடி அப்படின்னு குடிப்பாரு. ஆக்சுவலாக அது பாதாம் பாலா ஏதோ இருக்கும். அதனால எம்ஜிஆர் கூழ் குடிக்கிற ஆளு. அதுக்காக எம்ஜிஆர் குறைச்சிலாம் இது பண்ணக்கூடாது. அவர் அதான் சொல்லியிருக்காரு, நான் சாதாரண இது சாப்பிடவும் பழகியிருக்கேன், இதுவும் பழகியிருக்கேன், என்னால் எந்த நிலைமையிலும் வாழ முடியும்னு. ஷூட்டிங்கில் அது பண்ணார். அவர் மட்டும் இல்லை, செஞ்சு கொண்டு வந்துட்டாராம். இவ்வளோ பெரிய தேக்ஸால உடம்புக்கு நல்லது எல்லாருக்கும் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கு இவரும் பயன்படுத்தினாராம். அந்த இதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அதை பிரபலப்படுத்தி அதை விளம்பரம் பண்ணிடக்கூடாது. அதுதான் பயமா இருக்கு. மாட்டிக்குவாரு. அம்மங்களுக்கு பதிலாக வேற ஏதாவது குடிச்சா மாட்டிக்குவாரு. இல்லை அங்கே அவங்க ஷிஃப்ட்டுங்க அந்நியாரு தான் சாப்பிடணும். இவர் சாப்பிட்றது ஒரு இட்லி ஒரு தோசை தானே. அந்த மாதிரி சாப்பாடெலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி ரொம்ப இது கிடையாது. ரொம்ப உடல்நிலை பல விஷயங்கள்லாம் போன தடவை மாதிரி நமக்கு நம்ம மாறலாமும் இது பண்ண நடக்க முடியாது. வண்டியில் போவார், பிரச்சாரம் பண்ணுவார். அவர் தான் வீடியோ டீம் வச்சுக்கிறாரு. உட்காந்துட்டு பேசி இறக்கிடுவார். இங்கே மத்தியானம் பேச்சுவார்த்தை, நள்ளிரவு 10 மணிக்கு மேலே விஜய், 9 மணிக்கு மேலே வெளியே போயிட்டு யாரை சந்தித்தாலும் தெரியாது, தெரிஞ்சால் சொல்லிடுவோம். ஆனால் முக்கிய தலைவர்கள் இங்கே எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஆமாம், சந்திச்சுட்டு 1 மணிக்கு அளவில் வீடு திரும்பி இருக்கிறார். விஜய் வாழ்க்கையிலே நடக்காத விஷயம் அது. அதற்கு பிறகு இன்னைக்கு காலையில் கிளம்பி போயிருக்காரு டெல்லி. ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாவில் தங்குறாரு. ஆமாம், இரவு பேச்சுவார்த்தை கூட நடக்கலாம். விஜயுடைய கண்டிஷன்ஸ், அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வந்தால், இப்போ தான் சொல்கிறேன், ஒத்து வந்தால் கூட்டணி அமையும். கரெக்டா? ஒத்து வரல ஏதாவது பிரச்சனைலாம் அமையாது. சொன்னியே அப்படின்னா நல்லா. ஆனால் 90% அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இவங்கள்ட்ட 60 வேட்பாளருக்கு மேலே இல்லை. நின்னாலும் ஒரே ஒரு வேட்பாளர் விஜய் மட்டும் ஜெயிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. வேறு என்ன டக்கர் அடித்தாலும் யாரும் ஜெயிக்க முடியாத நிலைமை. அதனால் அவர்கள் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் ஒரு பெரிய இதுக்கு போயிருக்காங்க. ஒரு 50 சீட்டுக்குள்ளே கொடுப்பாங்க. மற்ற கண்டிஷன்ஸ்லாம் பெரும்பாலும் நிறைவேறாது. பார்த்துக்கலாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல உள்ளே வாங்க, முதல்ல வீழ்த்துவோம், அப்புறம் முடிவு பண்ணுவோன்றவாங்க. ஆனால் இது தொகுதி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது பெரும்பாலும் விட்டு கொடுத்துருவாங்க. சில இதெல்லாம் இல்லை, இப்போ இவங்களுக்கு பலம் வாய்ந்த தொகுதிங்கிறது விஜய் இப்போ வரைக்கும் கண்டறிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, 90% பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் 90%. ஆமாம், அதனால் இங்கே அங்கெல்லாம் கிடையாது. தேர்ந்தெடுத்த தொகுதிகள் அவர்கள் ஒதுக்குற தொகுதி நின்னாலே 90% அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்த அரசியல், இதுக்கப்புறம் வந்து இந்த உலக அரசியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை நீங்கள் தயவுசெய்து மக்களும் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஈரான் விஷயத்தில் நமக்கு கிடைக்கிற செய்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவறான செய்திகள் நிறைய பரப்பப்படுது. உண்மையான செய்திகளை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனும் சில விஷயங்கள் ஆகணும். இது எந்த ஒரு நாடையுமே சார்ந்து இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா சண்டை போடுறது வந்து 3 நாடுகள், ஆனால் சார்ந்து இல்லாத விஷயங்கள். இது உங்களுக்காக நாங்கள் பிரத்யேகமாக எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறோம். இதில் வந்து எந்த ஒரு எங்களுக்கு சார்பும் கிடையாது. அதனால் இது பாருங்கள். ஆனால் இந்த ஈரான் விஷயத்தில்ண்ணே நேற்று அமெரிக்கா செய்த சம்பவம், அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு ஈரானோட உயிர் நாடியான விஷயங்களை அடித்தது. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 200 இடங்களை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. தெஹ்ரான், அப்போ நவாஸ், இந்த மாதிரி இடங்களில் தாக்கப்பட்டிருக்கு. 200 இடங்கள் குறிப்பிட்டு தாக்கியிருக்காங்க. ஈரானுக்கு பலத்த சேதம் வந்து நேற்று ஏற்பட்டிருக்கு. ஈரான் சைட்லேயுமே இஸ்ரேலை வந்து சென்ட்ரல் இஸ்ரேலை வந்து அடிச்சிருக்காங்க. ஈரானும் சொல்லப்பட்டது வந்து ஹார்மோஸ் வழியாக எந்த கப்பலும் நாங்கள் விட தயாராக இல்லை. இந்த போரை மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு உண்டான முடிவை நோக்கி இல்லாமல் போர் மீண்டும் ஒரு 3ஆம் உலக போர் நோக்கி போகிற அளவுக்கு இவங்க சில செயல்களை செஞ்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த சைமல்டேனியஸாக ஜப்பான் சைட்லேருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா வடகொரியாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜப்பான் வடகொரியா விஷயங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஃபின்லாண்டு மேட்டரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஃபின்லாண்டு சைட்லேயும் ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. பாகிஸ்தானில் ஆள் இல்லாத விமானம் 2 விமானம் சுட்டுதள்ளப்பட்டிருக்கு. எல்லா பக்கமுமே போர் சார்ந்த சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இதில் என்ன இதுன்னா, ஐநா சபையில் ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குவது சம்பந்தமான ஒரு விவகாரத்தில்
அதை கண்டித்து இந்தியா வாக்களிச்சிருக்குது. சைனாவும் ரஷ்யாவும் வீட்டோ பவரை பயன்படுத்தலை, ஆனால் விலகி நின்றுருக்காங்க. இது ஒரு நிகழ்வு. இந்தியா இந்த விஷயத்துல சைனா ரஷ்யா மாதிரி விலகி நின்றுருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஒவ்வொரு நூற்றாண்டையும் ஒரு பைத்தியக்காரன் வருவாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு பைத்தியக்காரன் தான் ட்ரம்ப்பு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு மனிதனை நீங்கள் விமர்சனம் பண்ணால் கூட உடனே அவங்க மேலே நடவடிக்கைன்ற லெவலில் போய்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆளை நான் பார்த்ததே கிடையாது. உலக போரை இழுத்து விட்டு எந்த அழிவை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு கிறுக்கனும் கையில் ஏதாவது கிடச்சதுன்னா, நீங்கள் துப்பாக்கி வச்சுட்டு ஸ்கூலில் போய் சுடுவானுங்க பாருங்கள், அந்த மாதிரி. அதனால் இப்போ இந்த கிறுக்கன் இல்லாமல் இப்போ ஈரானை போய் அடித்து அவனும் கிறுக்கு பிடிச்சி போய் எல்லா நாடுகளையும் அடிக்கிறான். இப்போ ஈரான் இப்போ என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான்னா, என்னை அடிச்சிட்டியா, இன்னைக்கு ஏதோ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, எல்லா எண்ணெய் வளங்கள்ல அடிச்சு காலி பண்ணுவோம். இன்றைக்கு மட்டுமே அமெரிக்க தூதரகம் 3 இடங்கள் அடிபட்டிருக்கு பலைகுடா நாடுகளில். தூதரகம் போய்க்கோ இல்லை, எண்ணெய் வளங்களை அவங்க அமெரிக்கன்ஸை குறி வச்சு அடிக்கும்போது அவனோட சிட்டிசன் பாதிக்கப்படுறான்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு இன்னும் கூடுதல் ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நிலைமை ட்ரம்ப்புக்கு, இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஆதரவு வந்துருமே. ஆமாம், நம்ம சிட்டிசன் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க விட மாட்டாங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று. இன்னொன்று, கட்டாரு, குவைத்து, சவுதி, யுஏஇ, துபாய் மற்ற இடங்கள்லாம், துபாயெல்லாம் நேற்று தாக்குதல் நடந்திருக்கு. 3 இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ அந்த எண்ணெய் வளங்களை குறி வச்சு அடிப்பேன்ற மாதிரி ஈரான் ஒரு முடிவு எடுக்குது. இதில் நேற்று காலையில் நினைக்கிறேன், நேற்று நள்ளிரவு கர்க் தீவு அங்கே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஏற்றுமதி. ஏன் அங்கே தான் பண்ணுறாங்கன்னா, ஈரானுடைய கடல் எல்லை சேறு சகதி நிறைஞ்சது, கப்பல்கள், பெரிய கப்பல்கள் வர முடியாதான். அதுக்கு பதிலாக பைப் லைன் போட்டு கர்க்கில் போயிட்டு, கர்க் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 20 மைல் தொலைவில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே நடுவில் இருக்கும். அங்கே தான் எல்லா இதையும் சேமித்து வச்சு அங்கே இருந்தால் டெய்லி பேரல் போகுது. ஒரு நாளைக்கு ஏரியா, கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் ஏரியா. ஆமாம், ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் முதல் 3 மில்லியன் பேரல் வரை இந்த இடம் அந்த கார்க்கு தீவுல இருக்குது, அனுப்புகிறாங்க. இதில் என்னென்னா, இந்த கார்க்குக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது. 27 மைல் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த கார்க்கு 5 மைல் நீளமுள்ள பவளத்தீவு, ஈரானுடைய நிலப்பரப்புலேருந்து 27 மைல் தொலைவில் இருக்குது. மத்திய மேற்கு பகுதியில் எண்ணெய் வயல்கள் இருந்து வரும் குழாய்கள் இத்தீவில் தான் கொண்டு முடிகிறான். இது முதல்ல யார்கிட்ட இருந்ததுன்னா அமெரிக்கா தான் அங்கே உருவாக்கி கொடுத்துருக்கான். அங்கே எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கான். யாருக்கு? ஷா கவர்மெண்ட். என்ன பிரச்சனைக்காகனா அது இதே மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக. ஆனால் அமோகா, அது பேர் அமெரிக்கன் ஏதோ ஒரு இது வரும். அந்த அமோகா 79ல் இவங்க இது பண்ணாங்கல்ல. ஆமாம். அப்போ ஈரான் அந்த புரட்சிப்படை கொமேனி இது பிடிக்கும் பொழுது இதையும் பிடிக்கிட்டாங்க. நான் அவங்களுக்கு தானே. ஆமாம், அவங்களோட. அப்போ அமெரிக்கா கையை விட்டு போயிடுச்சு. அன்னையிலேருந்து அவனுக்கு அதில் கண்ணு. ஈரானுடைய பெரும்பாலான கடற்கரை பகுதிகள் ஆழமற்றவை மற்றும் சேர் நிறைந்தவை என்பதால் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள், டேங்கர்ஸ் அங்கு வர முடியாது. ஆனால் கார்க்கு தீவு ஆழமான கடல் பகுதி அருகில் உள்ளதால் பெரிய கப்பல்கள் எளிதாக செல்ல முடியுது. செயற்கைக்கோள் படங்களின்படி தீவின் கிழக்கு கரையில் பிரம்மாண்டமான லோடிங் ஜெட்டிஸ் இருக்குது, கப்பல் தளங்கள் இருக்குதுன்றாங்க. தினசரி வர்த்தகம் 13 லட்சம் முதல் 16 லட்சம் பேரல்கள் வரை எண்ணெய் இத்தீவு வழியாக போகிறது. அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்பார்த்து பிப்ரவரி மாதத்துலேயே அவன் என்ன பண்ணிக்கிறானுங்க, 30 லட்சம் பேரலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான் ஸ்பீடாக. ஜேபி மார்கன் அப்படின்னு பண்ணியிருக்கான்னு அவன் சொல்லியிருக்கான், வங்கி தெரிவிச்சிருக்கான். ஆமாம், ஜேபி மார்கன் அவங்களோட பேங்க்கு. இதில் கூடுதலாக சுமார் 1.8 கோடி 1.8 கோடி 18 மில்லியன் பேரல் எண்ணெய் அவசரகால இருப்பாக இத்தீவில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அங்கே இதுக்கு பாதுகாப்பு இருக்கிற வெடிகுண்டு இதெல்லாம் அடிச்சிட்டான். நேற்று அடிச்சிட்டான். ஆமாம், அமெரிக்கா அடித்து நவுத்திட்டு ட்ரம்ப்பு ஒரு அறிக்கை விடுறான். அந்த அறிக்கை நான் அடிச்சிட்டேன், மனிதாபிமான ரீதியில் உன்னுடைய அந்த எண்ணெய் இதை நான் தொடலை, ஆனால் நீ ஹார்மோஸில் வேலை காமிச்சேன்னா என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு மறுபரிசீலனை பண்ணுவேன். அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட 2 கோடி பேரல் அடிச்சான்னா 2 கோடி பேரல். நம்முடைய மொத்த இருப்பைங்க 33 லட்சம். கம்மி தான். கம்மி நம்மளுது 30 லட்சத்துக்கு கம்மி.
2 கோடி பேரல்னா 6 மாசம் 6 இதுக்கு நம்ம இல்ல அந்த எரிஞ்ச அந்த புகை மூட்டம் அந்த கண்ட்ரி என்ன அந்த இடமே என்ன ஆகும்? அமிலமலை தான். அமிலமலை. சாதாரண ஒரு எண்ணெயை அடிச்சு கிணறுக்கு அடிச்சதுக்கே வந்து இப்ப ஈரான்லயே அமிலமலைலாம் டெஹரான்லலாம். இதுல வந்து அவங்களுடைய திட்டம் வந்து ஆக்சியோசிஸ் அறிக்கைப்படி கார்த்தீவை கையகப்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் யோசித்து வருகிறார்கள். அப்ப அவன் எப்படி பண்றான்னா அந்த எண்ணெயை கைப்பற்றணும். அவன் நோக்காதான். அவன் நோக்கம் இதுதான் மக்களுக்கு தெரியணும். என்னன்னா இதுல எங்க ஈரானுக்கு சப்போர்ட்டோ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டோ இல்லை, இதுல நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ். ஆனா அப்பாவி மக்கள் உயிரிழந்து போறாங்க. இஸ்ரேலும் உயிரிழந்ததுக்கு நம்ம வருத்தப்படுறோம். மட்டும் என்ன அங்க இருக்கிற மக்கள் மட்டும் என்ன இதுவா நம்மளுக்கு என்ன இஸ்ரேல் அங்கேயும் குழந்தைகள் இறக்குறாங்க, இங்கேயும் குழந்தைகள் இறக்குறாங்க. அதுவும் ரம்லான் மாதங்கள் ராணுவ நடவடிக்கை. அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் எக்ஸத் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானை தரைப்படை மூலம் தாக்குவதற்கான வாய்ப்பை நாங்க நிராகரிக்கல. நல்லா கிழிச்சிங்க போங்களா, அவன் தரையில வெயிட் ஆகும், இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இருப்பினும் தற்போது அந்த பிராந்தியத்தில் அமெரிக்க தரைப்படையினர் அதிக எண்ணிக்கையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் கார்க் தீவு சேதமடைந்தால் உலக சந்தையில் பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட $98 $110-115 வரைக்கும் போயிடும். ஹார்மோஸ் அடித்தா $200 மேலே போயிடும் வரை உயரக்கூடும். ஒருவேளை ஈரான் பதிலடி கொடுக்க ஹார்மோஸ் நீரிணை மூடிச்சுன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு $150-180 வரைக்கும் போகும். எல்லாம் இனிமேல் லித்தியம் அது நோக்கி நகர வேண்டிதான், வேறு வழியே கிடையாது. லித்தியம் பெஸ்ட்டு. ஆமாம். அது மாதிரி இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் 80% மேலே அங்கே தான் இறக்குமதி. இப்போவே $10 ஏறப்போதான். இப்போ ரஷ்யாவோட இன்னைக்கு கமிட்டி கூடுது, அவனும் ஏற்றிடுவாங்க. சலுகை வேலையில் கொடுத்துருந்தா அவனும் ஏற்றிடுவாங்க. அப்போ நமக்கு இதில் உண்மையான ஒரு பலன்னா வந்து ரஷ்யாவுக்கு தானே. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் தெரியணும். ஆக்சுவலாக அது பிஸ்னஸ், அது அவனு செய்ய முடியாது. அவன் வந்து இது போருக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, பயன்படுத்திக்கிற பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேருந்து க்ரூட் ஆயிலை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுங்கிறத வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, சேம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரி மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. இதே நிலைமை நீடிச்சதுன்னா $5 $12 வரைக்கும் தாராளமாக போகும், பெட்ரோல் விலை உயரும். ஆனால் இதற்கும் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியா 19 நாளுக்கான கையிருப்பு பெட்ரோல் டீசல் வச்சுருக்காங்க. ரொம்ப நிலைமை இதாச்சுன்னா அதை வெளியெடுக்கிறதுக்கான இது பண்ணுவாங்க. இல்லைண்ணா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து 61 நாளுக்கு உண்டான பெட்ரோல் கையில் ஒரு சேஃப்டிங்கிறது அது தனியாக வச்சுருப்பாங்க. அது ஒன்று. இதில் ஹார்மோஸ் வழியாக 2 கப்பல் வந்துச்சு. இன்னைக்கு அண்ணாமலை கூட சொல்கிறாரு, தப்பான தகவல் அது. ரஷ்யா வழியாக தானே வந்தது, ரஷ்ய கப்பல்கள் ரஷ்யாவில் வந்தது. அப்போ ஹார்மோஸ் வழியாக இதுவரை எந்த இதுவும் நடக்கலை. இப்போ ஹார்மோஸை பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. 5000 கப்பற்படை வீரரில் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் யாரு, ஈரானால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட அப்படிதான் சொல்றாங்க. சுக்குனா நொறுங்கி போச்சு. இன்னைக்கு ஒரு சினிமா ரிப்போர்ட்டர் பேசி வச்சுக்கிறாரு, நெதன்யாகு கொல்லப்பட்டார். இவரு அந்த மொசாடு தலைவர், மொசாடு அமைப்பு தான் இருக்குது, அது தலைவர் இருக்காரா, அந்த தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்லாம் பேசி வைக்கிறாங்க. சினிமாவில் போய் கதை வேற யாராவது இருக்காரா அவங்க தெரிஞ்சவங்க, வேற யாராவது பேர் போட மாட்டேங்க. நம்ம வந்து ரிப்போர்ட்டோட சொல்றோம், அவங்க பேர் போட மாட்டேங்க, இல்லைன்னா அவரையும் காலி பண்ணிப்பாரு. அவரு தாக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், நெதன்யாகு கொல்லப்பட்டார், அது இஸ்ரேல் பிரதமர் கொல்லப்பட்டார். இப்போ வந்திருக்க நியூஸ்னு யூஎஸ் வந்து எந்த மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போகுதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சது. இதுல ஏன் அந்த இடத்துல நம்ம தப்பு சொல்றோம்னா, கமினியை பற்றி, அதாவது கமினியோட மகன் மொசாத் அவர்களை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு $92 கோடி அப்படின்னு சொல்லி பரிசு தொகை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து அதை அறிவிச்சுப்பார், நாங்கள் சொல்லிட்டோம் அவர் இறந்துட்டாருன்னு, நீ ஹோமோ ஸ்டேஜிங்கிற, ஓகே இந்த மாதிரி $92 கோடி இன்னைக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். இது எந்த மாதிரியான அரசியல் இது வந்து என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஹார்மோஸ் பிரச்சனையில் ஏன் நம்ம இந்த விஷயத்தை பேசணும்னா, நம்ம ஃபைல் டேபிளில் இருக்குது, ஹார்மோஸ் நமக்காக வந்து ஓப்பன் ஆகப்பட வேண்டிய நேரத்தில் நமக்கும் சைனாக்கும் இல்லை. இப்போ வந்து அமெரிக்கா அந்த ஹார்மோஸ் பிரச்சனை மேலும் சிக்கலாக்குது. அங்கே இது போயிடுச்சு, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் போகுது, அங்கே போய் நிறுத்துறாங்க. இப்போ வேறு ஏதாவது நான் நிறுத்து நீ வர்றேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் கண்ணி வெடி இது பண்ணான்னா அதோட ஹார்மோஸ் கதை கந்தலாம். அதே மாதிரி இவங்க வார்ஷிப் எதாவது கொண்டு போனாங்கன்னா அவன் போட்டு மூலியமாக கொண்டு தாக்கிடுவாங்க. இன்னொன்று ஈரான்ட்ட இருக்க மெசேஜ் எல்லாம் அழிச்சிட்டேன்றாங்களே, இது வரைக்கும் அதெல்லாம் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. மலைகளில் குன்றுகள் அது கீழே 500 மீட்டர் கீழே வச்சுருக்காங்களா, அங்கேயே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இவங்களால கண்டறிய முடியலையா. இன்னொன்று அடிக்கிற மெசேஜ்லாம் மொபைல் இதில் வச்சுருக்காங்களாம். ஒரு இடத்துல அடிச்சுட்டு மூவ் ஆகிடுமா, இவன் அடித்தோன்னே எங்கேருந்து வந்துச்சின்னு செக் பண்ணுறான்ல, அங்கே இருக்காது.
அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்னொன்று பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் ஈரான் அடிக்கிறான். கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மனநிலைன்னு வச்சுங்களேன். பைத்தியம் பிடிக்க வச்சது இவங்க. இல்ல மத்த இடத்துல பாதிக்கப்படும் போது, இப்போ உக்ரைன்ல பாதிக்கப்படும் போது இந்தியர்ல கூட்டு வர்றதுக்கு நமக்கு ஈஸி. ஏன்னா இங்க முடியாது. ஆயிரக்கணக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். என்ன சொல்ல முடியும்? ஆமா. இப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஹார்மோஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா சொல்கிறேன், அது இன்னும் பெரிய பிரச்சனையாக போய் முடியும். சொல்ல முடியாது. உலக வாராக கூட மாறலாம். ஏன்னா இன்னைக்கு வடகொரியாவும் அதை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபின்லாண்டு வந்து இந்த ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பாராது. அவங்க யுரேனியத்தை நாங்கள் சேவ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிறோம். அவங்க ஒரு ஸ்டெப் புதுசாக எடுத்துருக்காங்க. ஏன்னா பக்கா அக்ரிகல்ச்சர் ஏரியா. அவங்க இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்லதை நோக்கி போவோம். கண்டிப்பாக நம்பிக்கை. நன்றி. உங்கள் நேரத்தையும்